இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள் 29/6/2025 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி பிற்பகல் 12:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஏதாவது தன்னம்பிக்கை குறைவாகவும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. இன்று உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே தங்க இருக்கும். இது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்க. உங்களை அதிகமாக நீங்க வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சில வன்மையான வார்த்தைகளை பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பண செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவதும் நல்லதுதாங்க. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. வீட்டிலையும் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் காரணமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு மனதாக வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் இடத்துல திணிக்கவும் வேண்டாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வுகளும் சிந்தனைகளும் ஏற்படலாம். தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலர் உதவுவதைப் போல உங்களுக்கு ஏதாவது கெடுதல்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் தாமதமானாலும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல ஏற்பட்டு இருந்த பணிப்போரும் மாறும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று காலையிலேயே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல சில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்களும் சுற்றுலாக்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான தைரியத்துடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பான முயற்சிகள் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில்துறையில இருந்து வந்த அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. அலுவலகத்துல பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சில பயனற்ற கடன் வாங்குவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய நபர்களினால மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் தோன்றி மறையும். இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடைகளையும் தாண்டி வந்து விடுவீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. இன்று உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பெரியவர்களிடத்துல முக்கியமான ஆலோசனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று போட்டு இருந்த முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாங்க. இது வீட்டிற்கு தேவையான செலவுகளாகவும் இருக்கலாம். அடுத்தவர்களை நம்பி பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாங்க. யாராவது ஆசை வார்த்தைகளை கோரி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இன்று கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று மற்றவர்களிடத்துல உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. மூத்தவர்களிடத்துல சரியான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சற்று பொறுமையாக இருந்து தங்க சில வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யவும் வேண்டாம். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பேச்சு மற்றும் நடவடிக்கைகள்ல நிதானத்துடனும் இருங்க. யாரையும் என்று எடுத்தறிந்து பேசவும் வேண்டாம். தொழில் தொடர்பாக விரைவாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தை நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. சில சிறப்பான அணுகுமுறைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல அமைதியான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் சீராகவும் அமையும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில விஷயங்களுக்கு பதட்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உற்சாகத்துடனும் வேலைகளும் செய்வீங்க. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. வேலை செய்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதித்த பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சிலருக்கு சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. வேலைகள்ல ஈடுபடும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதும் நல்லதுதாங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரமும் நடைபெறுங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். நெருங்கிய உறவினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்க செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். சிலருக்கு வீட்டை அழகுபடுத்தி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களை அன்பாக பேசி உங்களுடைய வழிக்கு அரவணைக்கவும் செய்வீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்திலையும் உற்சாகமான போக்கும் காணப்படும். அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக மற்றவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். வளர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எந்த ஒரு செயலிலுமே நிதானத்துடனும் செயல்படுவீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உங்கள் துணைவருடன் அனுசரித்தும் செல்வீங்க. அரசால் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல லாபமும் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. இது வெற்றிக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே தன்னிச்சையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க.
வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. திடமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே வீட்டிற்கு கொண்டு வரவும் வேண்டாம். சிலருக்கு வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். நெருங்கிய உறவினர்கள் இப்பொழுது உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனம் நோகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கையில் உள்ள காசை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலைகளும் அமையுங்க. உங்களுடைய ஆசைகள் இதுல நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல உங்களுடைய சிறப்பான பங்களிப்பும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். என்று ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த துறையில இருந்தாலும் அதுல சாதகமான சூழலும் இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்துல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் உறவும் சுமூகமாகவும் இருக்கும். பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காப்பீடு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கையிருப்புகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பாக பிரிவினைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகளும் குறையும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மன உளைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாடல்கள் கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்துங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாங்க. ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்குங்க. சில மருத்துவ செலவுகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயண வேலைகள் சிறப்பாகவும் முடிவடையும். 1-2 நாட்களாக தள்ளி போன பயணங்கள் இப்பொழுது முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆர்டர்களையும் பெறுவீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்க உங்களுடைய கைத்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு கடன் வாங்கி உறவினர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று பண பற்றாக்குறைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக சேமிப்பு பணத்தை எடுக்க வேண்டியதும் இருக்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வில்லங்கங்களும் நீங்கும். என்று நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க.
இதனால ஓரளவிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலத்திற்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும். பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய இனிய சம்பவங்களும் இப்பொழுது நினைவிற்கும் வரலாம். இதனை நினைத்து இன்று மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வணிகத்துல புதிய உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. கால்நடை பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். வரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய முயற்சிகள் கூட இப்பொழுது நல்ல வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். நீங்கள் செய்யும் பணியில சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களையும் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில வேலைகளை உங்களுடைய கவனத்திலேயே செய்வதும் நல்லது. அரசு ஊழியர்கள் என்று அக்கறையாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தனியார் துறையில வேலை பார்ப்பவர்கள் இன்று விசுவாசமாகவும் இருப்பீங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. வேலையில உங்களை குறை சொல்லியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கவும் செய்வீங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கு ஏதாவது பிடிவாதமாகவும் இருக்கலாம். அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லதுதாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் பெருகி பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். சில வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இழுபறிகளும் நீங்கும். பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும்.
தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறுதூர பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதுவிதமான ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்வி விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். வியாபார விருத்திக்கான சூழலும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக உங்களுடைய செயல்களை செய்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க. இருவரும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று உறவுல நல்லிணக்கமும் உண்டாகும். ஆனால் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றவும் செய்வீங்க. அதற்கான துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். நிலம் வாங்கி விற்பவர்களுக்கு கட்டுமான துறையில கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. கமிஷன் வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். என்று பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். அவர்களும் நல்ல விதமாகவும் நடந்தும் கொள்வாங்க. என்று சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு உணவு உடைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில உதவிகளும் செய்வீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையான போக்கும் காணப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். சகோதரர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளிலும் வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் கிட்ட அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. ஆடம்பரமான விஷயங்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வருவாய் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தினருக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதுவிதமான உணவுகளின் மீது ஆர்வத்துடனும் இருப்பீங்க. என்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியில கவனமாகவும் இருங்க. இன்று உறுதியுடனும் ஈடுபாட்டுடனும் செயல்படவும் செய்வீங்க. தடைகளை வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சியான செலவுகளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று அமைதியான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை பத்திரப்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. சில பய உணர்வுகளும் அவ்வப்பொழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற தகுந்த வழிகளை நீங்கள் யோசிக்கவும் செய்வீங்க. தடங்கள் இல்லாமல் சில வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றியும் இருக்குங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். கடன் கேட்டு உங்களை யாராவது தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து வந்த சில மனஸ்தாபங்களும் நீங்கும். கவன சிதைவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மேலதிகாரிகள் கிட்ட திட்டவட்டமாக பேசவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து அனுசரணையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறுங்க. என்று சிக்கலான சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும் உங்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேயக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து தாங்க அவர்களிடத்துல வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். வேலை தொடர்பாக சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பான புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர்கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல புதிய ஆர்வமும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறரும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கடனாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக சில புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. கூடுதலாக பணத்தை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டை அடமானம் வைத்திருந்ததை திருப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியில் செல்லும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்க ஒருவருடைய உதவியினால சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கோபமாக இருந்து வந்த மனைவி இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாமன் வழி தரப்புல இருந்து புரிந்துணர்வுகளும் உண்டாகும். பிள்ளைகளும் உங்களுடைய மனதை புரிந்தும் கொள்வாங்க. வீட்டுல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்குங்க. கடுமையான உழைப்பும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிக்கனமாக செலவுகளும் செய்வீங்க. கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல விஷயங்களும் நடைபெறுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளும் சாதகமாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய இலக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். வேலை வணிகம் தொடர்பாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய பண பரிவர்த்தனைகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று குடும்ப உறவினர்களை அனுசரித்தும் செல்வீங்க. படிப்பு தொடர்பான வேலைகள் சிறப்பாகவும் முடியும். திட்டமிட்ட காரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். புதுமையான விஷயங்கள்ல விரயங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த ஒரு விதமான மந்தத்தன்மையும் நீங்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருப்தியாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண வரவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் கவனமாகவும் இருங்க. தொழில் வியாபாரம் போன்றவற்றில் லாபத்தையும் பெற்றுவிடலாம். இதனால நிம்மதியும் உற்சாகமும் உண்டாகும். உரிய நேரத்துல உறவினர்களும் தேடியும் வருவாங்க. என்று பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்ளுங்க. எதற்கெடுத்தாலும் குறை சொல்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளினால நீங்க பெருமையும் படுவீங்க. அவர்கள் கேட்டதை எல்லாமே மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அரசாங்கத்திடம் இருந்து உரிய நேரத்துல சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளும் பயணங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சிறிய அளவுல உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும் என்று சிறப்பான சூழலும் உண்டாகும். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஆழமாக யோசித்து செய்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தனிப்பட்ட உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. விடாப்படியாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். பாக பிரிவினைகள்ல தெளிவாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளியூர் வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:23 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு மனதை அமைதியுடனும் தைரியத்துடனும் உறுதியுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்ற நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. பணிகளை தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல என்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய மனநிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என்று மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சில வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு இன்று குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தொழிலை மேம்படுத்துவதில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நண்பர்களிடத்திலும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிக வட்டிக்கு நீங்க ஆசைப்படவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலுக்கே மோசமாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய மொத்த உழைப்பையும் செலுத்தவும் செய்வீங்க. பெற்றோருடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று அந்நியர்களுடைய வழியாக சில ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான உதவிகளும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீங்களும் ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அரசாங்க வேலைகள் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படலாம். தொழில் தொடர்பாக சில கடினமான சூழ்நிலைகளும் இருக்கும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். என்று நிதானமாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிந்தனைகளும் மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சமூக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். அமைதி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்குங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் செயல்படுவீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த டென்ஷன்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டதெல்லாம் துணக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். நீங்கள் செய்யும் உதவிகள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரமும் பெருகும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பிள்ளைகள் பொறுப்பாகவும் இருப்பாங்க. ஆசிரியர்களும் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவாங்க. ஜவுளி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. என்று ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு ஏதாவது புதிய யோசனைகளையும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளையும் கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு முன்னேற்றமும் உண்டாகும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பணிந்தும் செல்வாங்க. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடிவடையும். குடும்பம் தொடர்பாக எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்கள் உங்கள் கிட்ட உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்கள் கிட்ட உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல சூழ்நிலைகள் சாதகமாகவும் அமையும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.